உயிர் தொழில்நுட்பவியல் மற்றும் அதன் பயன்பாடுகள். செக்ஷன் ஏ, NCERT அடிப்படையிலான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். கேள்வி எண் 1, உயிரி திருட்டு என்பது 1. உயிர் வளங்களை நியாயமாக விநியோகித்தல். 2. அங்கீகாரத்துடன் உயிர் வளங்களுக்கு காப்புரிமை பெறுதல். 3. அங்கீகாரம் இல்லாமல் உயிர் வளங்களை பயன்படுத்துதல். 4. உயிர் வளங்களை அழித்தல். சரியான பதில் 3. அங்கீகாரம் இல்லாமல் உயிர் வளங்களை பயன்படுத்துதல். கேள்வி எண் 2, ஒரு அசாதாரண மரபணுவை ஒரு இயல்பான மரபணுவால் மாற்றுவதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது. 1. மரபணு சிகிச்சை. 2. மரபணு குளோனிங். 3. சடுதி மாற்றம். 4. மரபணு பெருக்கம். சரியான பதில் 1. மரபணு சிகிச்சை. கேள்வி எண் 3, RNAi என்பது ஒரு இயற்கையான செயல்முறை. இது எதனால் மரபணுக்களை செயலிழக்கச் செய்கிறது? 1. டபுள் ஸ்ட்ராண்டட் DNA. 2. டபுள் ஸ்ட்ராண்டட் RNA. 3. சிங்கிள் ஸ்ட்ராண்டட் DNA. 4. சிங்கிள் ஸ்ட்ராண்டட் RNA. சரியான பதில் 2. டபுள் ஸ்ட்ராண்டட் RNA. கேள்வி எண் 4, எலைசாவை பற்றி தவறான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும். இது ஆன்டிஜன் ஆன்டிபாடி இடைவினைகளின் கொள்கையின் அடிப்படையில் அமைந்துள்ளது. 2. எலைசாவில் பெராக்சிடேஸ் பயன்படுத்தப்படுகிறது. 3. எலைசாவில் நோய்க்கிருமிக்கு எதிராக தொகுக்கப்பட்ட ஆன்டிபாடிகள் கண்டறியப்படுகின்றன. 4. இது புற்றுநோய் நோயாளிகளின் மரபணுக்களில் உள்ள சடுதி மாற்றங்களை கண்டறிய மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. சரியான பதில் 4. இது புற்றுநோய் நோயாளிகளின் மரபணுக்களில் உள்ள சடுதி மாற்றங்களை கண்டறிய மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. கேள்வி எண் 5, ஏழை நாடுகளில் வைட்டமின் A குறைபாட்டின் சிக்கலை இதை பயன்படுத்துவதன் மூலம் சரி செய்யலாம். பொன் அரிசி அல்லது தங்க அரிசி. 2. மரபணு மாற்றம் செய்யப்பட்ட மக்காச்சோளம். 3. மரபணு மாற்றம் செய்யப்பட்ட தக்காளி. 4. BT கத்தரிக்காய். சரியான பதில் 1. பொன் அரிசி, கோல்ட் ரைஸ் அல்லது தங்க அரிசி. கேள்வி எண் 6, மரபணு மாற்றம் செய்யப்பட்ட தாவரங்களின் விரும்பத்தக்க குணங்கள் பின் வருபவை அனைத்தும் இதை தவிர. 1. வறட்சியை அதிகம் தாங்கும் பயிர்கள். 2. மேம்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்து மதிப்பு. 3. பூச்சி எதிர்ப்பு பயிர்கள். 4. மண்ணின் வளத்தை விரைவாக தீர்த்து விடுதல். சரியான பதில் 4. மண்ணின் வளத்தை விரைவாக தீர்த்து விடுதல். கேள்வி எண் 7, மரபணு பொறியியல் மூலம் இன்சுலின் உற்பத்திக்கு எது பயன்படுத்தப்படுகிறது? 1. ரைசோபியம். 2. என்டமிபா கோலி. 3. சாக்ரோமைசிஸ். 4. எஸ்செரிச்சியா கோலை. சரியான பதில் 4. எஸ்செரிச்சியா கோலை. கேள்வி எண் 8, மனித லிம்போசைட்டுகளில் அடினோசின் டி அமினேசிற்கு ஒத்த ஒரு DNA துண்டை அறிமுகப்படுத்த பயன்படுத்தப்படும் வெக்டார் அல்லது கடத்தி எது? 1. ரெட்ரோவைரஸ். 2. TI பிளாஸ்மிட். 3. ரியோ வைரஸ். 4. PUC8. சரியான பதில் 1. ரெட்ரோவைரஸ். கேள்வி எண் 9, ஆட்டோ ரேடியோகிராஃபி பின் வருபவை அனைத்திலும் பயன்படுத்தப்படுகிறது இதை தவிர. 1. DNA கைரேகை. 2. சதன் பிளாட்டிங். 3. நார்த்தன் பிளாட்டிங். 4. PCR. சரியான பதில் 4. PCR. பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் PCR. கேள்வி எண் 10, இந்தியாவில் பொது பயன்பாட்டிற்காக மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உயிரினங்களை அறிமுகப்படுத்துவதன் பாதுகாப்பை மதிப்பிடுவதற்கு பொறுப்பான அமைப்பு எது? 1.
நாகோ NaCO, 2 ஹூ, 3 RCGM, 4 GEAC. சரியான பதில் 4 GEAC. கேள்வி எண் 11. சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும். RNAi என்பது ஒரு பின்திரையில் மரபணு அமைதிப்படுத்தும் முறை. 2 பொன் அரிசி என்பது அக்ரோபாக்டீரியம் வெக்டார் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட வறட்சியை தாங்கும் ஒரு வகை. 3 மரபணு குறியீடு ஒருபோதும் உலகளாவியது மற்றும் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு மட்டும் உரித்தானது என்பதால் மனித இன்சுலினை பாக்டீரியாவால் உருவாக்க முடியும். 4 சந்தைப்படுத்துவதற்கு முன் வெளிப்படுத்தப்பட்ட புரதத்தை பிரித்தெடுத்தல் மற்றும் சுத்தம் செய்தல் செயல்முறைக்கு கீழ்ப்போக்கு செயலாக்கம் என்று பெயர். சரியான பதில் 1. RNAi என்பது ஒரு பின்திரையில் மரபணு அமைதிப்படுத்தும் முறை. கேள்வி எண் 12. ரோசி என்பது ஒரு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பசு ஆகும். இது சாதாரண பசுவை விட அதிக பால் உற்பத்தி செய்கிறது. வெற்றிடத்தை சரியாக நிரப்பும் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். 1 ஆல்பா 1 ஆன்டிட்ரிப்சின், 2 ஸ்ட்ரெப்டோகைனேஸ், 3 மனித ஆல்பா லாக்டால்புமின், 4 ஹிருடின். சரியான பதில் 3 மனித ஆல்பா லாக்டால்புமின். கேள்வி எண் 13. மரபணு மாற்றப்பட்ட தாவரங்களின் நன்மைகள் குறித்த சரியான விருப்பத்தை குறித்து காட்டவும். 1 அவை உயிரற்ற அழுத்தத்திற்கு அதிக பாதிப்படையக்கூடியவை. 2 அனைத்து ஜெனடிக்கலி மாடிஃபைடு தாவரங்களும் ஊட்டச்சத்து குறைபாடுடையவை. 3 பூச்சி எதிர்ப்பு தாவரங்கள் ரசாயன பூச்சிக்கொல்லிகளை சார்ந்திருப்பதை குறைத்துள்ளன. 4 தாது பொருட்களை பயன்படுத்தும் அவற்றின் அதிகரித்த திறன் மண்ணில் ஊட்டச்சத்துக்களை குறைத்துவிட்டது. சரியான பதில் 3 பூச்சி எதிர்ப்பு தாவரங்கள் ரசாயன பூச்சிக்கொல்லிகளை சார்ந்திருப்பதை குறைத்துள்ளன. கேள்வி எண் 14. பின்வரும் அறிக்கைகளை படித்து சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். ஆட்டோ ரேடியோகிராபியின் போது சடுதி மாற்றம் செய்யப்பட்ட மரபணுவை கொண்ட செல்கள் அல்லது காலனிகள் புகைப்படத்தாளில் தோன்றாது. 2 சாய்வு சடுதி மாற்றம் செய்யப்பட்ட மரபணுவோடு நிரப்புத்தன்மை கொண்டிருக்காது. 1 2 அறிக்கைகளும் சரியானவை மற்றும் அறிக்கை 2 என்பது அறிக்கை 1இன் சரியான விளக்கம். 2 அறிக்கைகளும் சரியானவை மற்றும் அறிக்கை 2 என்பது 1இன் சரியான விளக்கம் அல்ல. 3 2 அறிக்கைகளும் தவறானவை. 4 அறிக்கை 1 சரியானது ஆனால் அறிக்கை 2 தவறானது. சரியான பதில் 1 2 அறிக்கைகளும் சரியானவை மற்றும் அறிக்கை 2 என்பது அறிக்கை 1இன் சரியான விளக்கம். கேள்வி எண் 15. ப்ரோ இன்சுலின் இன்சுலினாக மாறும்போது 1 அது ஒற்றை பாலிபெப்டைடை உருவாக்க A மற்றும் B சங்கிலிகள் டைசல்பைடு பிணைப்புகளால் இணைக்கப்படுகின்றன. 2 C பெப்டைடு அகற்றப்படுகிறது. 3 C பெப்டைடு சங்கிலி B யுடன் சேர்க்கப்படுகிறது. 4 A, B மற்றும் C சங்கிலிகளின் நிலையில் மறுசீரமைப்பு காணப்படுகிறது. சரியான பதில் 2 C பெப்டைடு அகற்றப்படுகிறது. கேள்வி எண் 16. BT பருத்தியில் புரோடாக்சின் வடிவில் இருக்கும் நச்சுத்தன்மை இது எதனால் செயலில் உள்ள நச்சுத்தன்மையாக மாற்றப்படுகிறது. 1 பூச்சியின் உமிழ்நீரின் செயல். 2 பூச்சியின் குடலில் உள்ள கார pH. 3 பூச்சியின் குடலில் உள்ள அமில pH. 4 பூச்சியின் குடலில் உள்ள நுண்ணுயிரிகளின் செயல். சரியான பதில் 2 பூச்சிகளின் குடலில் உள்ள கார pH. கேள்வி எண் 17. சோள துளைப்பானை எதிர்க்கும் வகையில் சோள தாவரங்களில் அறிமுகப்படுத்தப்பட்ட மரபணு எது? CRY 1AC, CRY 2AB, CRY 1AB, 4 2 மற்றும் 3 இரண்டும்.
சரியான பதில் 3 கிரை 1AB. கேள்வி எண் 18 தவறான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கவும். 1 ரோசி ஆல்பா லாக்டால்புமின் நிறைந்த பால். 2 ஆல்பா 1 ஆன்டி ட்ரிப்சின் எம்பைசிமா சிகிச்சை. 3 எலைசா ஆன்டிஜன் மரபணு தொடர்பு. 4 பொன் அரிசி வைட்டமின் ஏ குறைபாட்டை சரி செய்தல். சரியான பதில் 3 எலைசா ஆன்டிஜன் மரபணு தொடர்பு அப்படின்றது தவறான பொருத்தம். கேள்வி எண் 19 உயிரி திருட்டு குற்றச்சாட்டுகளால் சர்வதேச அளவில் கோபத்தை எதிர்கொண்ட ரைஸ்டெக்கால் காப்புரிமை பெறப்பட்ட பயிர் வகை எது? லெர்மா ரோஜா. 2 ஷர்பதி சொனோரா. 3 அட்லஸ் 66. 4 பாஸ்மதி. சரியான பதில் 4 பாஸ்மதி. கேள்வி எண் 20 தவறான அறிக்கையை குறித்து காட்டவும். 1 நார்மன் போர்லாக் பசுமை புரட்சியின் தந்தை என்று கருதப்படுகிறார். 2 பசுமை புரட்சி கோதுமை மற்றும் அரிசியின் உற்பத்தியை அதிகரித்தது. 3 பசுமை புரட்சியின் போது பயன்படுத்தப்பட்ட நுட்பங்கள் விளைச்சலை மும்மடங்காக அதிகரித்தது. 4 பசுமை புரட்சியின் போது உயிரி உரங்கள் உயிரி பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு பெரிதும் ஊக்குவிக்கப்பட்டது. சரியான பதில் 4 பசுமை புரட்சியின் போது உயிரி உரங்கள் உயிரி பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு பெரிதும் ஊக்குவிக்கப்பட்டது அப்படின்றது தவறான அறிக்கை. கேள்வி எண் 21 புகையிலை தாவரத்தில் மெலாய்டோகைனுக்கு எதிராக எதிர்க்கும் வகையில் செயல்படுவதற்கு பின் வருவனவற்றில் எது தொடர்பில்லாதது? 1 அக்ரோபாக்டீரியம் வெக்டார். 2 குறிப்பிட்ட mRNA-வின் ஒடுக்குதல் அல்லது உடைத்தல். 3 RNA குறுக்கீடு. 4 புகையிலை தாவரத்தில் குரோமோசோமல் DNA-வை உடைத்தல். சரியான பதில் 4 புகையிலை தாவரத்தின் குரோமோசோமல் DNA-வை உடைத்தல். கேள்வி எண் 22 மரபணு சிகிச்சை என்பது மரபணு குறைபாட்டை சரி செய்ய அனுமதிக்கும் முறைகளின் தொகுப்பாகும். ADA குறைபாட்டிற்கான அடினோசின் டிஅமினேஸ் குறைபாட்டிற்கான முற்றிலும் குணப்படுத்தும் முறை அல்லது முறைகள் பின் வருவனவற்றில் எவை அல்லது எது அல்ல? 1 வயது வந்தோரில் எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை. 2 நொதி மாற்று அறுவை சிகிச்சை. 3 கருவின் ஆரம்ப நிலைகளில் உள்ள செல்களில் மஜ்ஜை செல்களில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்ட ADA மரபணுவை அறிமுகப்படுத்துதல். 4 1 மற்றும் 2 இரண்டும். சரியான பதில் 4 1 மற்றும் 2 இரண்டும். 1 வயது வந்தோரில் எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை. 2 நொதி மாற்று அறுவை சிகிச்சை. கேள்வி எண் 23 தற்போது உலக அளவில் எத்தனை மறுசேர்க்கை சிகிச்சை முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன? 1 12, 2 18, 3 30, 4 47. சரியான பதில் 3 30. கேள்வி எண் 24 எலைசா என்பது ஒரு சீரம் அடிப்படையிலான சோதனை. இந்த முறையில் ஒரு நோய்க்கிருமியால் ஏற்படும் தொற்று நோயை எதனால் கண்டறியலாம்? 1 சீரத்தில் அந்த நோய்க்கிருமிக்கு குறிப்பிட்ட ஆன்டிஜன்கள் இருப்பதன் மூலம் மட்டுமே. 2 சீரத்தில் அந்த குறிப்பிட்ட நோய்க்கிருமிகளுக்கு எதிராக ஆன்டிபாடிகள் இருப்பதன் மூலம் மட்டுமே. 3 சீரத்தில் அந்த குறிப்பிட்ட நோய்க்கிருமிக்கு எதிரான ஆன்டிஜன் மற்றும் ஆன்டிபாடி இரண்டும் இருப்பதன் மூலம். 4 சீரத்தில் மரபணு பொருள் இருப்பதன் மூலம். சரியான பதில் 3 சீரத்தில் அந்த குறிப்பிட்ட நோய்க்கிருமிக்கு எதிரான ஆன்டிஜன் மற்றும் ஆன்டிபாடி இரண்டும் இருப்பதன் மூலம். கேள்வி எண் 25 ஒரு ஆய்வி என்பது 1 ஒற்றை இழை DNA அல்லது RNA. 2 இரட்டை இழை DNA. 3 ஒற்றை இழை DNA மட்டுமே. 4 ஒற்றை இழை RNA. சரியான பதில் 1 ஒற்றை இழை DNA அல்லது RNA.